கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த எல்லா ஊழியத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம புறஜாதியருடைய உறவு இப்போ பார்க்க போகிறது பார்ட் 1. புறஜாதியருடைய உறவு எப்படின்னா, நியாயாதிபதிகள் பற்றின கேள்வி 2 வசனம் 3 வசனம் பற்றினா, நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளுடன் உடன்படிக்கை பண்ணாமல் பலிப்பிடங்கள் எடுத்து விட கடமைகள். ஆண்டோட கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து ஜனங்கள் தான் சொல்கிறாரு. எகிப்து ஜனங்கள் தான் இஸ்ரேல் வழி இருக்கிறாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த காரியங்கள்லாம். எகிப்துலேருந்து நம்ம பிரிஞ்சு வரோம் இல்லையா, அவங்களோட உடன்படிக்கை பண்ணக்கூடாது, விக்கிரகம் பண்ணக்கூடாது, அவங்க செய்யறது எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவர் தேவாதி தேவன் ஜனங்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதில் ஒன்று தான் நியாயாதிபதிகள் 2 வசனம் 3 வசனம். நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளுடன் உடன்படிக்கை பண்ணாமல், உடன்படிக்கை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. சிலர் பாருங்கள், தேசத்து குடிகள் அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அவங்களோட உடன்படிக்கை பண்ணுவாங்க. நான் இப்படி செய்கிறேன், நீ இப்படி செய்ய, நான் உனக்கு இது தரேன், நீ எனக்கு இது தா. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க, சத்தியம் பண்ணிக்குவாங்க. ஆனால் உடன்படிக்கை அப்போது பண்ணாமல் பலிப்பிடங்களை இடித்து விட கடிவீர்கள். அவங்க கட்டின பலிப்பிடங்கள்லாம் என்ன செய்யணுமா, இடித்து போடுன்றாரு. அந்த பலிப்பிடங்கள் உனக்கு தேவையில்லை, ஆனால் அது என்ன செய்யணும், இடித்து போடு. அது மட்டும் இல்லை, ஜனங்கள் கர்த்தரின் சொல்ல கேளாதே போனாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கல. சவுட்டு காதுங்க, சவுட்டு விதினை போல், யோசானம் சொன்னது போல் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலை, கர்த்தரின் சொல்ல கேளாதே போனார்கள். கேட்க மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ இன்பமாக இருக்குது அந்த புறஜாதி அவங்களோட தேர்வுடைய கூத்தடிக்கிறது. அவ்வளோ இன்பம். எகிப்து ஜனங்களோட கூட அந்த காரியங்களெல்லாம் செய்வாங்க இல்லையா, ஆகாத காரியங்கள்லாம். அதனால் இந்த எல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாம் பார்த்து சொன்ன எல்லா காரியங்களும் எகிப்து ஜனங்கள் செய்ததுனால ஆண்டவருக்கு அது பிடிக்காதனால தன்னுடைய ஜனங்களை பசுத்தப்படுத்தணும்னு நினச்சி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது, சில ஜனங்கள் கேட்க மாட்டேங்குது காது கொடுத்து. நான் பலிப்படை எடுத்து போடல, அவர் சொல்ல காது கேட்கல. ஆகையால் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் சொல்கிறாரு. நியாயாதிபதிகள் 2:3 சொல்கிறாரு. என்னதான், அதனால தான் நீங்கள் கேட்காதனால, கர்த்தரை சொல்ல கேட்காதனால அவர்கள் உங்களை நெருக்குவார்கள். யார் புறஜாதி, யார் புறஜாதி எகிப்து இருந்தாங்க, சிறைகளை நெருக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். அதே மாதிரி 3:6 நியாயாதிபதிகள் 3:6 அவர்கள் குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள், தங்கள் குமார்த்திகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். யார் கொடுத்துட்டான்? இந்த ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்க எகிப்து ஜனங்களோட கலந்து உறவு கொண்டு என்ன செய்துங்களாம், தங்களோட குமார்த்திகளை கொடுத்துதான். அங்கேருந்து குமாரர்களை வாங்குறாங்க, கட்டி வைக்கிறாங்க, அப்படி திருமணம் செய்து வைக்கிறாங்க. உடன்படிக்கை செய்கிறாங்க, திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்க சொன்னதை கேட்கல. ஆண்டவர் காது கொடுத்து சொன்னதை காது கொடுத்து கேட்கல. உறவு கொள்ளாதேன்றார். புறஜாதியோட உறவு வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் இதுங்க என்ன செய்யுது, வலுக்கட்டாயமாக புறஜாதியோட கலந்துக்கிட்டுங்க. அவர் குமாரத்திகளை அவளுக்கு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, 3:7 சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 3:7 சில வேறு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தார்கள். 8 கர்த்தர் அவர்கள் கோபம் கொண்டு கூசான் ராஜாவின் கை விட்டு போட்டாங்க. ஒரேடியாக போட்டார், தூக்கி போட்டார். பாருங்க இப்படியாப்பட்ட தேவன். ஏன்னா ஆண்டவர் ஒரு அளவு தாங்க இருக்குது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்னு சொல்கிற ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு கூசான் ராஜாக்கிட்ட விட்டு போட்டாராம். ஏன்னா அவங்க கீழ்ப்படியில் கற்பனை கை கொள்ள ஒன்றும் கொள்ள புறஜாதியோட கலந்துக்கிறாங்க. போய் அவங்களுடைய சாப்பிட்றாங்க, அவங்க பொய் கொள்கிறாங்க, பெண் எடுக்கிறாங்க, பெண்ணை கொடுக்குறாங்க, பெண் எடுக்கிறாங்க. இந்த ஜாதியோட சேர்ந்துட்டாங்க, எகிப்து ஜனங்க ஜாதியோட சேர்ந்துட்டாங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க இல்லாமல் நடக்கிறாங்க. அவங்க விற்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்க, மாறிட்டாங்க. பலிப்படங்களை கட்டுறாங்க, இடிக்க சொன்னால் கட்டுறாங்க. இந்த மாதிரி அநியாயம் அக்கிரமெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் கோபம் வருமா வராதா? நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம கூட பாருங்கள், நம்மளோட பிள்ளைங்க நமக்கு மீறி செய்யும் போது நமக்கு என்ன இருக்குது, கோபம் இது அடிக்காமல் கொஞ்சிட்டா இருக்கணும். நோட் புக்கெல்லாம் கீழ்ச்சி போடுது, தப்பு செய்து நம்ம கண்டிக்கலையா? அது மாதிரி தான் ஆண்டவர் நம்ம தப்பு செய்தார செய்வார். கட்டாயம் அவர் கீழ்ப்படியில் தான் கட்டாயம் நம்மளை அடிப்பார், கடிந்து கொள்வார், சிரிச்சிப்பார். அந்த சிரிச்சியை தாங்க முடியாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம. அதண்டா என்ன பண்ணிட்டார், கூசான் ராஜா கையில் விட்டு போட்டார் சுத்தமாக. அதே பாருங்கள், யோசுவாவில் கூட சொல்லப்பட்டது 23:12 நீங்கள் பின்வாங்கி போய் இந்த ஜாதிகள் சேர்ந்து சம்பந்தம் கலந்து உறவாடினால் 13 சொல்லப்பட்டிருக்குது வசனம். கர்த்தர் ஜாதிகளை துரத்தி விட மாட்டார். ஜாதிகளோடு நம்ம சேர்ந்து சம்பந்தம் கலந்துன்னா அவர் அந்த ஜாதிகளை துரத்தி விட மாட்டாராம்.
தொத்து விட மாட்டான். அவர் தான் சொல்கிறாரு. நான் புரியுது அவங்களுக்கு. ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, புற ஜாதியாக கீழே ஒப்பு கொடுத்தவங்க வந்து ஒரு ஜனத்துக்கு ஜனம், ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சண்டை நடக்கும் இல்லையா. அப்போ நம்மளுக்காக ஆண்டவர் தான் செய்வார். ஜனங்கள் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார், நம்ம கையில் செய்வார், ஒப்பு கொடுப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, சிலரை பதாப்பு செய்யணும் என்ன பண்ண பின்வாங்கி ஜாதியோட சம்பந்தம் கலந்து உறவாடு இருந்தால் நான் ஜாதிகளை துரத்தி விட மாட்டார். இந்த கெட்ட ஜாதிகளெல்லாம் செய்ய தொத்த மாட்டாராம், அவங்கக்கிட்டே வச்சுக்கு வரோம். என்ன அர்த்தம், உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம். உங்கள் ஜெயஜீவி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஜெயஜீவி இல்லை, தேவையில்லாத தொத்த மாட்டார் ஆண்டவர். அந்த ஜாதிகளை கத்த அந்த ஜாதியை துரத்தி விட மாட்டார். நீ நகர்ப்பாருங்க நியாயம் யோசுவா 23:13. அது மட்டும் இல்லை, யாத்திராகம் 34:12 நீ அவரோட உடன்படிக்கை பண்ணாதே, பண்ணினால் அவர்கள் பலியிட்டதில் புசிப்பாய், அவர்கள் பெண் கொள்வாய், நீ அவரோட சம்பந்தம் கலவாயாக பாருங்க. 34:12 யாத்திரா 34:12 முதல்ல என்ன செய்ய, உடன்படிக்கை பண்ணக்கூடாது, பண்ணினா அவளை பலியிட்டதில் புசிப்பேன், அவளோட தான் பெண் கொள்வேன்றாரு. எல்லாம் நடந்து முடிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி எல்லாமே முடிஞ்சு போச்சு, செஞ்சுட்டாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, பலியிடுது சாப்பிட்டாங்க. அவங்க பலிட்டு சாப்பிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், தாடை தர முடியுமா, சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு பெண் கொண்டுட்டாங்க, அந்த பெண்ணை வாங்கினாங்க, மாப்பிள்ளையை கொடுத்தாங்க, சரியா போச்சா. அதுதான் சொல்கிறார் உபாகமம் 7:3 நீ அவளோட சம்பந்தம் கலவாயாக கலந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் கட்டளை கொடுத்தா அதை மீறி கலவாயாகன்னா கலந்துட்டாங்க. எது செய்யாதன்னா செய்யுது. அது சில சமயம் குழந்தைங்க தாங்க அது செய்யும், பச்சை குழந்தைங்க இருக்குது, சின்ன குட்டி குழந்தைங்க. பாப்பா அது செய்யாதேன்னா அது செய்யும், போகாதேன்னா போகும். அது நெருப்பு சுடணும்னா கையை வைக்க முடியும், அது மாதிரி செய்யும். ஏன்னா அது குணம், அந்த மாதிரி பிறகு குணம். அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு ஆணவம் பிடிச்சி போய் என்ன செய்கிறான், ஆண்டவர் செய்யாதேன்னு செய்கிறான். சம்பந்தம் கலவாதன்னா கலக்கிறான், உத்திராட செய்யாதன்னா செய்கிறான், அவனோட பெண் கொள்ளாதன்னா பெண்ணை கொள்ளலாம், உடன்படிக்கை பண்ணாதன்னா பண்ணுறான், பலிபடத்தை இடித்து போடுதுன்னா இடித்து போடல, கட்டி விட்டுறான். அப்புறம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் சம்மந்தமே கலக்கக்கூடாதுன்றார். இன்னும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாதுன்றார், ஆனால் அவன் சம்மந்தம் வச்சுக்கிறான். அதே மாதிரி பாருங்கள், எஸ்ரா 9:12 நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி குமார்த்திகளை அவளுக்கு கொடாமல் அவர் சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமல் இருக்கிறார். பாருங்கள் என்ன சொல்லுது, அவர்களுக்கு கொடாமல் நீ ஆசீர்வாதம் இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாதான், குமார்த்திகளை அவளுக்கு கொடாமல் அவர் சமாதானத்தின் நன்மையும் ஒரு காலமும் நாடாமல் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா, என்ன செய்யக்கூடாதான், குமார்த்திகளை அவளுக்கு கொடுக்கக்கூடாதான். அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, கொடுக்கக்கூடாது. அப்போ தான் அவர் சமாதானம் நன்மையும் நமக்கு என்ன செய்ய கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு என்னது, ஒரு காலம் நாடாமல் நாடவே கூடாதுன்றது. நீ என்கிட்ட கேட்காத சமாதானமும் சந்தோஷத்தையும் என்ன கேட்காது, என்கிட்ட நன்மையை கேட்காத, நாடாமல் இருப்பீர்களாக. பார்த்தீங்களா இவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு. ஒரு காலமும் கேட்காதுன்றது. நீ அவளை சம்பந்தம் கலவாயாக நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி குமாரத்துக்கு அவளுக்கு கொடாமல் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா என்னவா, சமாதானத்தையும் நன்மையை ஒரு காலம் நாள் வைக்கிற. அது மட்டும் இல்லை, எதையுமே 16 நீ அவளுக்கு பிணைக்கப்பட வேண்டும், பிணைக்கப்பட வேண்டும் வேண்டாம், பிணைக்கப்படுறதுல நாங்கள் அப்படியே மொத்தம் அப்படி பின்னி பிணைஞ்சிக்கிறது. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்னு பின்னி படல் எடுக்கிறதுல நீ படல் எடுக்கிறது தான். அவளோட பிணைக்கப்பட வேண்டாம், பிணைச்சிடுவாங்க பாருங்க, தண்ணியே அப்படியே உயிரே விட்டுருவாங்க இந்த ஜனங்களுக்காக. நீ இல்லைம்மா அப்படிமா அப்படிமா, நீ அவளுடன் பிணைக்கப்பட வேண்டாம். அதே தான் சொல்லுகிறது 6:14 சொல்லுகிறது, அதே தான். சரிங்களா, அந்த மாதிரி ஒன்று நம்ம கேட்கும்போது நம்மளுக்கே பயந்தான் வருது, பயம் பயங்கரமாக வருது. இவ்வளோ அதாவது நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், மறுபடியும் ஆண்டவர் பேச்சை கேட்டிருப்போம், பயத்திலே கேட்டுருவோம். பயத்திலே நம்மளுக்கு டெய்லியாகி போயிட்டுருக்கோம். பயத்திலே இதெல்லாம் சொல்கிறாரு, ஐயோ சமாதானமும் கிடையாது, ஒரு காலம் கூட என்ன செய்யக்கூடாது, நான் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதுன்றாரு. அதெல்லாம் பயம் வந்துடும். அப்போ சில 15-20 பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறார், நம்மளை எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் வந்து சொன்னார், இதெல்லாம் சொன்னார், இப்படி செய்யாத அப்படி செய்யாத இதை பண்ணாதே நார்மலாக சொன்னார் நம்மளுக்கு. அது அந்நியர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, அந்நிய ஜாதியார்கிட்ட தேசத்துக்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தாரு, ராஜாங்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சார் பனிஷ்மெண்ட். ஆனால் இப்போ எச்சரிப்பை பார்க்கலாம். நம்ம எச்சரிப்பு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ 15-20 புதிய ஏற்பாட்டில் கூட சொல்கிறாரு பாருங்க. தேவனை சொல்கிறத பாருங்க, விக்கிரகங்களை படத்தை வைத்து விலக வேண்டும்,
விற்கிறவங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலக்கு விடும். படைக்கிறாங்க இல்லையா, படைக்கிறாங்க, அதை படைச்சிட்டு நம்ம கொடுப்பாங்க. அதுக்கு விலகினா செய்யும், விலகிச்சு நிற்கணும். அது மட்டும் இல்லை, 15:28 அப்போ சில 15:28 விற்கிறவங்க படைத்தவர்களுக்கு விலக வேண்டும் 28 சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அப்போ சில 21:25 சொல்லப்பட்டிருக்குது, விற்கிறவங்களுக்கு படைத்தவர்களுக்கு விலக வேண்டும். பாருங்கள் எத்தனை அட்டாச் இருக்குது, எத்தனை சொல்கிறாரு பாருங்கள். 15:20 15:28 அப்போ சில 21:25 3 விற்கிறவங்களுக்கு படைத்தவளுக்கு விலகி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அப்படிதாங்க ஒரு தடவை படைச்சதை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் கூட ஆகலைங்க. அன்றைக்கி தான் வாயெல்லாம் கொப்பளை மாதிரி ஆகி போச்சு. அம்மா போட்டு போச்சு. யாராவது சொன்னாங்க பக்கத்துல, அந்த அம்மா பெரியவங்க தான், வயசானவங்க, இந்து ஃபேமிலி தான். அவங்க சொன்னாங்க, அம்மா உனக்கு அம்மா போட்டுக்குதுமா வாயில், உனக்கு அம்மா போட்டுக்குதான் வாயில். அப்போ தான் நினச்சேன், அப்படியே எங்கள் அப்பா நம்ம செய்த குற்றத்துக்கு தான் இது என்னது தண்டனை. நான் என்ன செஞ்சேன், விற்கிறவங்களுக்கு படைத்தப்பட்டது சாப்பிட்டேன், ஆசையோடு தான் பண்ணேன், தின்னுட்டேன். அதனால் வந்த வேணை மற்றவங்க வாயாலே எனக்கு சொல்கிறாங்க, அம்மா போட்டுக்கிட்டோம் வாயில் ஃபுல்லாக கொப்பளமாக இருக்குது, ஐயோ தண்ணி கூட கொடுக்க முடியாது. அப்படி தண்டிப்பார் ஆண்டவர். ஏன்னா அவருடைய பிள்ளை நான், அதனால் தண்டனை உண்டு. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டது தேவன். அது மட்டும் இல்லை, அவர் காயப்படுத்தி காயத்தை கட்டுகிறார், சிக்ஷையிலிருந்து விடுதலை ஆக்குறாரு. அது மட்டும் இல்லை, அடித்து ஆற்றுகிறார், தேற்றுகிறார், நம்மளை தேற்றுகிறார், அடித்து தேற்றுகிறார், அடித்து என்ன பண்ணுறாரா, தேற்றுகிறார், காயப்படுத்தி காயத்தை கட்டுறார். அவ்வளோ பெரிய தேவன் நம்ம தேவன். விடுவாரா, அவருடைய பிள்ளைகளை விடுவாரா சொல்லுங்க, விட மாட்டார். என்னைக்கு ஒன்று தெரிந்து கொண்டாருன்னா, மவனை நீ எங்கே ஓடினாலும் சரி, நீ எங்கே படுக்க போட்டாலும், பாதாட்டில் படுக்க போட்டாலும் அங்கேயே வந்துடுவார். உங்களை பிடிக்கிறது பிடிச்சி எடுத்து வந்து அவர் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை திடப்படுத்துவார், எல்லாவற்றுக்கும் உன்னை பெரிய ஆளாக்குவார். ஏன்னா நீ யார், அவருடைய பிள்ளை. நீ யார், கர்த்தருடைய பிள்ளை. உன்னை ஒரு நாளும் விட மாட்டார். அந்நிய ஸ்திரீ மேலே நினைச்சக்கூடாதான். சாலமோன் ஆசை வச்சான், எதிரிகள்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு. உடனே பீலையா உபதேசம், விக்கரை பட்டல் மட்டும் பீலையா உபதேசம், இயேசபேல் உபதேசம். இது வெளிப்பட்டு 2:14-20 சொல்லப்பட்டது. இயேசபேல் உபதேசம் பீலையாவுடைய போதகம். அது மட்டும் இல்லை, 1 ராஜாக்கள் 11:1 அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் காலமும். பார்த்தீங்களா, அந்நிய ஸ்திரீகள், அந்நிய ஜாதியாரான ஜாதி. அது மட்டும் இல்லை, 11:14 ஆதாத்து என்னும் விரோதியை சாலமோன் எழுப்பினார். கர்த்தர் ஏதோமே ஆதாத்தை எழுப்பினார். என்னத்துக்கு, அந்நிய ஸ்திரீகள் ஆசை வச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யினார், எதிரி விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். எலியா தாவி குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு எதிரியை தேவன் எழுப்பினார். பார்த்தீங்களா, எங்கெங்கிருந்து முளைக்கிறாங்க. 11:23 பாருங்கள். வீட்டிலும் வெளியிலும் விரோதிகள் எழும்புவார்கள். அதெல்லாம் எச்சரிப்பு உங்களுக்கு. எங்கேருந்து எழும்புவார்களாம் எதிரியா, வீட்டிலேருந்தும் வெளியிலேருந்தும் விரோதிகள் எழும்புவார்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எச்சரிக்கிறாரு, அவங்க சொல்கிறாரு, அப்புறம் பாதுகாக்கிறதுக்காக சொல்கிறாரு, அப்புறம் எச்சரிக்கிறாரு, அப்புறம் எதிரிகளை விடுறாரு. எதிரிகள் வந்துக்கிறாங்க, நம்ம சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.